பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிய பெருமக்களே, உங்கள் அறிவியல் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். நாடகத்தை அமோகமா ஆரம்பிச்சிருக்கோம். என்ன பண்ண முடிச்சிருவோமா? நல்லபடியா கொண்டு போய் முடிக்கணும். ஏன்னா எந்த விஷயத்தையுமே ஆரம்பிக்கிறது எளிதான விஷயம். அது சரி, அதை நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆமா அதுதான் பெருசு. அதுதான் நம்ம வேலை. இன்னைக்கு நல்லபடியா கொண்டு போய் நடத்த முடிக்கணும். ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு ஆண்டவனை கும்பிட்டுக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஆமா, கூட்டமும் அமோகமா இருக்கு. அப்புறம் என்ன இப்படி இருந்தா இல்லையா? கூட்டம் நல்லா இருக்கு. கூட்டம் நம்ம தொழில் பண்றதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. ஆமா, அதுலயும் நம்ம எத்தனையோ ஊர்களுக்கு நாடகத்துக்கு போயிருக்கோம். சரி, என்னப்பா அது வெடிகுண்டா? ஏதோ எதிரி நாட்டின் சதி போல இருக்கு. கேமராவா? அப்புறம் என்ன நினைச்சியா? ஏப்பா தெளிவா சொல்லக்கூடாது. முதல்ல கேமரா மாதிரி தான் இருக்கு, வெடிச்சதுக்கு அப்புறம் தான் பாப்பா இருக்கும். போய அதெல்லாம் நம்மகிட்ட வந்தா கேமரா எதுவுமே வெடிக்காது. அது உள்ள இருக்க பல்பே அணைஞ்சு வச்சு நான் உட்காருவோம். அப்புறம் வெடியா வெடிக்க போகுது. அது என்ன காரணம்னா, இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்ததுல நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுறேன். என்னன்னா, நகைச்சுவை நடிகர்களே நாடகமும் பேரும் புகழும் பெற்ற என்னுடைய அன்பு தம்பி, தனக்கென ஒரு பாசத்துக்குரிய தம்பி, தனக்கென ஒரு இடத்தை வைத்து நாங்களாம் பேசினாத்தான் சிரிக்கலாம், ஆனால் என் தம்பியை பார்த்தாலே சிரிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கலைஞன் சக்திராஜா. அவனுடைய பிறந்த மண், அந்த மண்ணுக்கு வந்திருக்கான். அது ரொம்ப நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கணும், பாக்கியம் செஞ்சுருக்கோன்னா. கலைஞர்களே ஒரு பொறாமை இல்லாத ஒரு கலைஞர், ஒரு ஈகோ இல்லாதவன். எங்கே பார்த்துட்டாலும் என்னை கண்டுட்டா அண்ணன் ஓடியாந்துடுவான் பிள்ளை. அப்படி ஒரு பாசமான பையன். ஆனால் இன்னைக்கு அவன் இல்லை நம்ம நினைக்க வேண்டாம், நம்மளோட தான் இருக்கான் இல்லையா? இந்த மண்ணிலே இல்லாவிட்டால் நம்மளுடைய மனதில் என்றென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தம்பி மனதில் இந்த இடத்துல அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று என் மனதார வேண்டிக் கொண்டு அவர்கள் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து இந்த நல்லபடியாக அந்த நாடகத்தை நடத்தணும்னு வேண்டிக்கிட்டு ஆரம்பிப்பான். ஒரு விஷயம், எங்களை வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா நாடகக்காரன் வந்து வெறும் பம்பரை கட்டை தான். சரி, சுத்தி வர சாட்டை உங்க கையில தான் இருக்கு. ஓஹோ, நீங்க கையில பேசாம வச்சிருந்தீங்கன்னா பம்பரை கட்டை படுத்துதான் இருக்கு. நீங்க சுத்தி விட்டாதான் கர 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 கரன்னு சுத்தம். இப்பதான் புரியுது. என்னது இப்பதான் புரியுது? என்ன புரியுது? நம்ம எல்லாம் பந்தய மாடு மாதிரி, அவங்க எல்லாம் தாறு குச்சி மாதிரி.
அந்த உதாரணம் வேண்டாம். யார் குச்சினா குண்டி வச்சு குத்தவா? நம்ம எல்லாம் பந்தய மாடு மாதிரி, அவங்க சாரதி மாதிரி ஓட்டுறதோட கூட தட்டி கொடுத்து ஓட்டணும் மாட்டேன். சதக்குன்னு குத்தக்கூடாது. இந்த மாடு தாங்காத மாடு, ஏற்கனவே குத்துப்படுத்த, ஏற்கனவே வண்டி வரைக்கும் கோட்டமா இருக்கு, அதோட தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். நீங்க குத்திக்கிட்டு மாட்டை சாச்சுப்படாம ஊசியை 2 ஊசியை குத்திட்டாங்க இருக்குது. ஆமா, நீங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். என்ன காரணம்னா, நாடகக்காரன் நினைச்சா ஈஸியா ஏமாத்தி போடுவேன். ஏன்னா கூத்தாடி கிழக்க பார்ப்பேன், ஆமா, கூலிக்காரன் மேக்க பார்ப்பேன். ஏன் பாக்குறேன்? ஏன் பாப்பேன்? கூத்தாடி ஏன் கிழக்க பாக்குறான்னா, எப்படா இந்த பொழுது விடி இந்த ஊர் காசை வாங்கிட்டு ஊருக்கு ஓடி போயிருவான் அப்படின்னு நினைப்பேன். ஆமா, கூலிக்காரன் ஏன் மேக்க பாக்குறான்னா, சனியை முடிச்ச பொழுது எப்படா மேக்க போகும், முதலாளிட்ட காசை வாங்கிட்டு பொண்டாட்டி வழியை பார்க்க போலாம், போற வழியில கடைக்கு போயிட்டு. அது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்ப இந்த கடைக்கு போறது முதல்ல உங்களெல்லாம் அதை கண்டிக்கணும். முதல்ல என்னை மாதிரி திருந்த மாட்டேங்கலையே. ஆக அந்த மாதிரி அவன் கிழக்கையும் மேற்கையும் பாக்குறானே, இதனால சூரியன் கிழக்க ஒதுக்குதா? ஆமா. என்ன வாமா மேக்க மறையுதா? ஆமா. இப்படி ஆமாஞ்சாமி கொடுத்தா நாட்டை குடிச்சு விடாக்க முடியும். ஆமா, என்னத்தை படிச்சு கிழிச்சிய நீ எல்லாம் ஒரு பட்டதார், நீ சொல்ல மாட்ட அந்த வார்த்தைய. ஆமா, சூரியன் என்பது உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை. 2025 பிறக்க போகுது. ஆண்டவன் நமக்கு 6வது அறிவை கொடுத்திருக்கான், கொஞ்சம் படிச்சிருக்கான். அது சரி, இந்த படிச்சதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். அது சரி, சூரியன் என்பது ஒரு கோள், அது ஒரு அக்னி பிளம்பு. அது வாட்டுக்கு ஒரு இடத்துல தான் கிடக்க உருண்டையா. நம்ம இருக்கமே பூமி, இந்த பூமி ஒரு கோள். இந்த பூமியை உருண்டைன்னு ஒருத்தர் முதல்ல சொன்னேன். இப்போ ஒத்துக்கிறீங்களா? படிச்சு வந்தாயா? பாத்தீங்களா? பட்டதாரி ஐயா ஒத்துக்கிறையா? கல்லுலியோ சவாசனா அவனை கல்லுலயே அடிச்சாங்க. ஏன் உருண்டுன்னு ஒத்துக்க மாட்டாங்க? பூமி தட்டேன்னா என்னடா பைத்தியம். அதுக்கப்புறம் உருண்டுன்னு ஒத்துக்கிட்டாங்க. எப்போ? ஆனா ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கல்லுல அடிச்சு திரும்ப வாங்க முடியுமா? ஆனா இந்த பூமிங்கிற உருண்டை சூரியன்கிற உருண்டைய சுத்தி வரும். எப்படி சுத்தி வரும்னா, சுத்தி வரும், தன்னை தானே சுத்தி கொண்டு சூரியனும் சுத்தி வருவதற்கு 24 மணி நேரம். அதுதான் ஒரு நாள். இப்ப சொரிஞ்சு காமிக்க மைக்கு தான் சூரியன். அது இப்ப சுத்த முடியாது, வண்டியில வளர்க்குறது சுத்திக்கிட்டு கீழே விழுந்தானே நீ அதை சுத்திக்கிட்டே பிரச்சனை இல்லை. ஆக அப்படி சுத்தி வருவதற்கு 24 மணி நேரம் ஆகும். அப்படி சுத்தி வரும்போது எந்த பக்கம் வெளிச்சமா இருக்கோ அது பகல், எந்த பக்கம் இருட்டா இருக்கோ அது இரவு. அதோட அந்த பூமி 23 டிகிரி சாய்ந்த கோணத்துல இருக்கு. பட்டதாரி தான்டா, அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா இப்படி ஒவ்வொரு நாளும் சுத்தி வரும்போது இந்த வெளிச்சமும் இருட்டு மாறி மாறி வர்றதுக்கு காரணம் இந்த இடைவெளி இருக்கே. இதுதான் வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட். 2 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 24 மணி நேரம் கூட வித்தியாசப்படும். அதுதான் இந்த சூரியனும் பூமியும் செய்யற வேலை. இது தெரியாம கன்னியாகுமரியில் போய் கோடிக்கணக்கான பேர் படுத்து கிடக்கான். சூரிய உதயம் பாக்குறேன், கடல் குழந்து வருது. எங்கடா கம்மாய் குழந்து வருது? அது கடல்லையும் வரல, கம்மாயிலையும் வரல, அது ஒரே இடத்துல தான் கிடக்குது என்பதை நாம் என்னைக்கு தெரிந்து கொள்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம படிச்சவன் அறிவாளிங்கிறது அர்த்தம். அதனால இப்ப நீங்க நாடகத்தை எப்படி பாக்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். எப்படி தெரியுமா? கண்ணாடி நாடகத்தை நீங்க
வாசிக்கிறேன். அப்புறமா நீங்க பொட்டி மிருதங்க வாசிங்க. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடகை வட்டம் முகிழ்தகம் முத்தமிழ் நகரில் இருந்திருக்கின்ற ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ உத்தரவாளியம்மன், ஸ்ரீ சோனைக்கருப்பர் மற்றும் முன்னோடியான திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு இந்த சிங்கார கலைஞர்களே எங்களது SKM நாடக சபையோரால் நடைபெறக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி விரும்பும் என்ற நாடகம் விமர்சையாக இங்கே இடம்பெறும். நாடகத்தில் பங்கு பெறக்கூடிய நடிகர் மாமனிகள் தென்னக மேடைகள் வெற்றி முரசு கூட்டிக் கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் நடிப்புகள் பெற்ற அருமைத்தார் புதுகை சார்ந்த CR ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்கே வேலன் வேடன் விருத்தராக காத்துள்ளார். அதற்கு இணையாக குயிலும் கானங்களை பாடி மகிழ்ச்சிக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி அன்பு மகள் அமையபுரத்தை சார்ந்த KA நந்தினி அவர்கள் இங்கே வழியாக காத்துள்ளார்கள். சமயபுரம் இல்லையா, அமையபுரம். சமயபுரம் திருச்சி பக்கம், அதானே அமையபுரம் மணப்பாறை பக்கம். வள்ளிக்கு முருகனுக்கு எப்படியாவது திருமணத்தை முடித்து தேவையான கட்சி கட்டுக் கொண்டவர் காத்திருக்கின்றார். சொல்லெடுக்கும் வீரர் முறையோடு பேசி உரையாட காத்திருக்கின்றார். இலக்கிய சுடர் இதிகாச சுடர் எல்லாம் பட்டங்களை தாங்கி இருக்கின்ற உங்கள் உடப்பம்பட்டி P. பெருமாள்ராஜ் அவர்கள் இங்கே நாடகம் அளிக்க காத்துள்ளார்கள். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க வேகங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்கு வந்திருக்கிறார்கள். என்ன செய்வேந்தர்கள் ஆர்மணி சக்கரவர்த்தி மெலிசை திலகம் அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி T. அழகேசன் அவர்கள் ஹார்மோனியம் என்பின் பாடல். சிறப்பான ஒரு பாடல். சிட்டுக்குருவி முட்டையை எடுத்து ஆப்பாய் போட்டு அது அத்தனை தண்ணி முட்டையில் ஆப்பாயில் போடலாம்ல, எவ்வளவு ஓடலாம். மிக அழகான ஒரு பாடலை தன்னுடைய விரலாலை மிக அழகாக சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து இங்கே நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் மிருதக சக்கரவர்த்தி தாளவாத்தி ஒத்துக்கிற அன்பு தம்பி. நாடக உலகத்திலேயே முறையாக இசை கல்லூரியில் படித்த ஒரு மாணவன் அப்படின்னா மியூசிக் காலேஜில் படித்த ஒரு பையன் நம்ம தம்பி மோகன்தாஸ். ஆனால் இன்னைக்கு அவனை மாணவனு சொல்ல முடியாது, ப்ரமோஷன் ஆகிட்டார். ஒரு நிறைய மாணவர்களை அவர் உற்பத்தி பண்ணுறார். அவர்கிட்ட பழகிற பசங்களே இன்னைக்கு நிறைய பேர் மிருதங்க வாசிட்டு இருக்காங்க நாடக உலகத்தில் நிறைய. அப்படிப்பட்ட மிருதங்க ஆசை பெருந்தகை. ஆனால் என்னடா மியூசிக் காலேஜில் படித்தவன் நாடகத்துக்கு விளங்கவே மாட்டாங்க. அதுக்காக என்ன சொல்றீங்க? பொதுவாக சொல்கிறேன். என்ன காரணம்னா அந்த ஏட்டு சுருக்கா கறிக்கு உதவாது. ஓஹோ, அங்கே படிச்சுக்கிட்டு அதே தான் அடிச்சுருப்பாங்க. ஆனால் தம்பி மோகன் ஒரு ஆள் தான் அங்கே படிச்சதை பேசிக் அடிப்படையா வச்சுக்கிட்டு நாடகத்துக்கு எப்படி வாசிக்கணும், கச்சேரிக்கு எப்படி வாசிக்கணும், கிராமிய நிகழ்ச்சிக்கு எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற பங்கீடுகளை தெரிஞ்சு அதுக்கு தக்க மாதிரி வாசிக்கிற ஒரே ஆள் யாரானா என்னோட அன்பு தம்பி மோகன்தாஸ் அவர்கள். ஏன்னா அவர் இருந்த இடம், பிறந்த இடம், வளர்ந்த இடம் அந்த மாதிரி. அப்படி இடம் ஆவடியார் கோவில் சாதாரணப்பட்ட இடமா? ஆத்மநாத சுவாமி
எங்கள் அப்பையும் சிவபெருமான் தத்ரூபமா இருக்கிற இடம். ஆனா அந்த ஆவுடையார் கோயிலுக்கு என்னடா பெருமைன்னா, இந்த கோயிலை கட்டினது யாரு தெரியுமா? யாரு? கொத்தனார்னு சொல்லிடக்கூடாது, சரிதானா? ஏன்னா மதுரைக்கு பக்கத்துல ஒத்தக்கடை, ஒத்தக்கடைக்கு பக்கத்துல திருவாதூர். அந்த திருவாதூர்ல பிறந்தவர் தான் மாணிக்க வாசகர். சமயக்குறவர்கள் நார்வழிலே அவரும் ஒருத்தர். அவர் வந்து அரிமத்திர பாண்டியன்ட்ட அமைச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல. ஒர்க் பண்றாப்ல, வேலை பார்த்தாரியா, இங்கிலீஷ் நாலேஜ் அதிகமாக அடிக்கடி ஊட ஊட வரும் அங்க ஒர்க் பண்றாப்ல. அப்புறம் ஒர்க் பண்ணும்போது அவர் சொல்றாரு, மன்னர் மாதிரி அரண்மனைக்கு குதிரைக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு, பர்ச்சேஸ் கொள்முதல் அமௌண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க நேராக தொண்டி போய் கொஞ்சம் குதிரையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல இவரு சரி அமௌண்ட் வாங்கிட்டு வந்துட்டாப்ல. அமௌண்ட் காசியா பணம் பணம் வாங்கிட்டு வந்தாரு. வந்த வழியில குருந்த ட்ரீக்கு அடியில் உட்காந்து, குருந்த ட்ரீ மரம், குருந்த மரமியா, ட்ரீனா மரமியா, அப்ப குருந்ததுக்கு அதுதான் குருந்தன்னு குருந்துதான், அதோட பேச்சு கொடுத்து அதுக்கு இங்கிலீஷ் தெரியல. குருந்த மரத்துக்கு தமிழ்ல சொல்லிடுறேன். குருந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து சிவனுடைய அந்த பெருமைகள் எல்லாம் கேட்டு அதுல லைக் ஆகி மெல்ட் ஆயிட்டாப்ல. இந்த ஓல்டு மெல்ட் ஆன மாதிரி அதுல மெல்ட் ஆகி ஆயிட்டார். ஆமா, உனக்கு நீ நினைத்து குதிரை வாங்கடா, கூட்டம் வந்த காசுக்கு கோயில கட்டுறா அப்படின்னு கோயில கட்டி விட்டாப்ல. அப்படி கட்டினதான் அந்த கோயில். அந்த கோயில் என்ன விசேஷம்னா, லிங்கம் கிடையாது. சிவன் கோயில்ல லிங்கமே இல்லை, கொடிமரம் இல்லை, பலிபீடம் இல்லை, நந்தியும் இல்லை. இது சிவன் கோயில். நிறைய நாடகத்துல நாரதரும் வள்ளியும் தர்க்கம் பண்ணுவாங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. ஆமா, சிவன் கோயில் சிவலிங்கம் இல்லாத கோயில் எங்க இருக்கிறது, கொடிமரம் இல்லாத கோயில் எங்க இருக்கிறது, நந்தி இல்லாத கோயில் பயங்கர ஆர்ப்பாட்டமா இருக்கும். அது பெரிய மேட்டர் மாதிரி. அதெல்லாம் ஒரு மேட்டரும் இல்லை. அப்புறம் என்ன மேட்டர்? பட்ஜெட் ப்ராப்ளம். கொண்டு வந்த காசு அவ்வளவுதான். அது கோயிலை கட்டி பிடிச்சி பாக்கி பணம் இல்லை, அப்படியே பாதியில் ரெண்டு வச்சு வேலை. அதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க அங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதான் நடந்த மேட்டர். இதுக்கு பெரிய பிரச்சனை உணர்வாங்க. ஆனால் அதனாலதான் சிவன் சொன்னார், லிங்கமே இல்லாவிட்டாலும் அந்த இடத்துல ஆத்மநாதனாக நானே இருந்து நேரடியாக அருள் பாலிக்கிறார். அப்பேற்பட்ட ஆவுடையார் கோவில் வந்த அன்பு தம்பி மோகன்தாஸ் அவர்கள், இந்த வெடிக்கு உனக்கும் போட்டி, ஓன் சத்தமா வெளிச்சத்தமானு பார்க்கணும். சரியா? மோகன்தாஸ் அவர்கள் மிருதகமன் டெவலக்கன் தவிர தொப்பி அந்த வெடிக்கு மேல வரணும் உன் சத்தம்.
செய்தி பெருமை ஆர்வப்படுத்துங்க, நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அப்பதானே ஒரு ஆர்வமா இருக்கேன். மிக சிறப்பான ஒரு வாத்தியம், உயிரை கொடுத்து வாத்திக்கிட்டு இருக்கேன் பிள்ளை. இருக்கட்டும், வேட்டு தாயே உனக்கு பெருமை. ஆனா எத்தனை ததிங்கணத்தான் பேர் சொல்லும் போது ததிங்கணத்தை ததிங்கணத்தான் ததிங்கணத்தை ததிங்கணத்தான் எத்தனை ததிங்கணத்தம் நான் சோத்துக்கு ததிங்கணத்தம் போடணும். ஹலோ, சோத்துக்கு ததிங்கணத்தம் போடக்கூடாது. எத்தனை ததிங்கணத்தான்? இந்த ததிங்கணத்தம் இல்லைன்னா சோத்துக்கு ததிங்கணத்தை தான் போடணும். மிக அருமையான வாத்தியம். அவரோடு உனக்கு என்னையா ராஜா இங்கே ஆளோடு சக்கரவர்த்தி பலவாதிய புகழ் தனிக்காட்டு ராஜா. ஆமா, அன்பு தம்பி, பாசத்துக்கு அன்புக்குரிய நமது என்ன என்ன பேரு இருக்கா மதி இல்லாம இருக்கு மதி அவர்களுக்கு ஆளோடு சேர்த்து தொடச்சிட்டு வரதுக்குள்ள முடிச்சு விட்டானே. அப்படி இல்ல, நேரம் காலத்தை அனுசரிக்கிறான் கலைஞன். ஒரு கலைஞன் காலத்தும் நேரத்தையும் கணித்து தொழில் செய்யாவிட்டால் அவன் கலைஞனே அல்ல. மிக சிறப்பான ஒரு கலைஞன் ஹோட்டல்ல தான் கலவரத்தை எடுத்து விட்டான். ஆக மிக சிறப்பாக இங்கே தாளம் செய்து கொண்டிருக்கிறார் லய சக்கரவர்த்தி. பாசத்திற்கு அன்புக்குரிய கர்ணன் அவர்கள் இங்கே தாளம் செய்து உங்களை மகிழ்ப்பார்கள். பப்புனாக நடத்தி உங்களை மகிழ்ச்சியை காத்திருக்கிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவும் என்னோடும் பெற காத்திருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை ஆர்பி அறியறாங்க. நான் பப்புன் காமிக்கு பொம்பளை அவையார கலந்தே கொடுக்குறேன். நம்ம தான் அடைச்சாகணும். இதோடு இணைந்து எங்களோட நாட்டியம் ஆட காத்திருக்கிறார் நட சிங்காரி நாட்டிய ஒய்யாரி ஆட அரசி. இப்பதான் உனக்கு ஒரு உற்சாகம் வருது. மீனுக்கு வரனா மீனை எடுத்து ரெண்டும் கொடுக்க சொல்றேன். புதுகை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி. நீ பொழைச்சுக்கோ மாப்பிள்ள. எங்க உங்க மருமை இல்ல பாட்டு வாயில பாடக்கூடாதுன்னு கொட்டியில் வாசிக்காப்புல. ஏன்னா அந்த பாட்டு அப்படி பாட்டு பனியாரஞ்சுட்டு தர்றியா என் பொண்டாட்டி பனியாரஞ்சுட்டு தர்றியா அப்படின்னு பாட்டை பாடுறத அவன் பொண்டாட்டிகள் கேட்டுட்டாங்கன்னா இன்னும் உனக்கு டான்ஸ் காரப்புல பொண்டாட்டின்னு சொல்ல சொல்லுதா உனக்கு அப்படின்னு கேட்டுருவாங்களாம். அதுக்காக மியூசிக்கில் அடிக்கிறாப்புல. சூப்பர் மாப்பிள்ள, வாழ்த்துக்கள். மேலும் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைய வேண்டும்காக ஒலிபெருக்கை அழகாக அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒலி அண்ட் ஒளி அமைப்பு மரகதம் ஆடியோஸ் தொண்டி. ஹலோ மரகதா, நல்ல செக்ஸ் பாட்டா போட்டு விடு. பாட்டு போறியா? போறியானே? என்னவா? சரி, ஓகேண்ணே. கொஞ்சம் ஏற்றிக்க உடனே பார்த்துக்கிறோம்ண்ணே. மரணம் விடுண்ணே. நல்ல சரக்குக்கு நம்ம விளம்பரம் தேவையில்லை. அப்படின்னா நல்ல சரக்குன்னா என்ன சரக்கு போடுறியா? சரி போடு. வச்சா மட்டும் நீ வாங்கி குடிக்க போற மாதிரி. முன்ன 145 தான். காணாம போச்சு, எவனோ தூக்கிட்டு போயிட்டேன். ஒரு காலில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸில் தேடி பிடிச்சிட்டு. மேலும் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த பிரமுகர் நாடக அமைப்பாளர் நமது முகிழ்த்தகம் முத்தமிழர்கள் கிராமத்தார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை காண உங்களை எல்லாம் அன்போடு வருக வருகவுட வரவேற்கிறார்கள். முகிழ்த்தகம் முத்தமிழர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி நன்றி. மேலும் சாப்பாடு அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலதான் பிரச்சனை. கும்பிடுறான் பாரு, மிக அருமையான சாப்பாடு, அன்னதான சாப்பாடு. ஒன்றும் தப்பா ஒண்ணு அதை நான் சொல்ல இங்கே சொல்றேன். ஒன்றும் தப்பா சொல்லுறாங்க. என்ன அன்னதான சாப்பாடு ரொம்ப அருமையா சாப்பிட்டோம். ஏன்னா மனிதன் இந்த சாப்பாட்டுக்கு தான் இந்த கஷ்டப்படுறவங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னா உயிர் கொடுத்தோம். பசிக்கிற நேரத்துல 10,000 ரூபாய் கட்ட உங்க கையில உணர்ந்து கொடுத்து தட்டில் வச்சிருந்தா தின்னு திங்க முடியுமா? கழுத தருவியா? காயத்தை திங்க முடியுமா? அந்த நேரம் இப்படி சோறு இருந்தா தான் அந்த பசி அடக்கம். அந்த பசி அடக்கிற உங்களுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, சாப்பாடு போடுறதுல என்னடா பெரிய புண்ணியம் அப்படின்னா இதுல பல காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, இப்ப நீங்க கோயில் கட்டினீங்க, கும்பாபிஷேகம் பண்ணீங்க, அது சரி, அன்னதானம் போட்டிருக்கீங்க. இதுல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியத்தை காட்டிலும் அதிகமான புண்ணியம் எதுல கிடைக்கும்னா
10 நாடகக்காரனுக்கு நீங்க சோறு போட்டீங்கன்னா உங்க 7 தலைமுறைக்கும் இந்த புண்ணியம் கிடைக்கும். என்ன காரணம்? நாடக நடிகன் கடவுளுக்கு சமமானவன். ஒரு முருக வேஷம் போட்டு மேடையில் நின்றா அவன் நடிகனா யாரும் பார்க்க மாட்டாங்க. அது கண்டிப்பா முருகனா தான் பார்ப்பான். அதான் விஷயம். கண்டிப்பா. அது மாதிரி அவன் அரிதாரத்தை முகத்தில் பூச்சி நின்று அந்த எல்லாம் பார்த்து நீங்க நல்லா இருக்கணும்யா, இந்த ஊர் செழிக்கணும்யா, நல்ல மழை பெய்யணும்யா, இந்த விவசாயம் பெருகணும்யா அப்படின்னு அவன் சொன்னான்னா அது பலிக்கும். என்ன அவன் மந்திரவாதியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, இந்த பவுடருக்கு உண்டான மகிமை. அரிதாரம் அரிதாரம்னா என்னடா அதுன்னு நினைப்பீங்க. இந்த பவுடர் தான் அரிதாரம். அரிதாரம்னா என்னடா அர்த்தம்னா, ஹரினா மகாவிஷ்ணு, தாரம்னா பொண்டாட்டி. மகாவிஷ்ணுடைய பொண்டாட்டி யாருன்னா மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை முகத்துல வச்சுக்கிட்டு உங்களை நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அது பலிக்கும்ங்கிறது ஐதீகம். முன்னோர்கள் சொன்ன வாக்கு. அது இன்னைக்கும் பழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. அதனால நீங்க 10 நாடகக்காரனுக்கு சோறு போடுறதும் 10 பரதேசிக்கு சோறு போடுறதும் ஒண்ணும். ரொம்ப உயர்வா சொல்லிட்டு எப்படி சொல்றீங்க? அதுல ஒண்ணு நாங்க கேவலப்படலையே, கௌரவப்படுறோம். பிச்சைக்காரன் சொல்ற கேவலமா? பிச்சைக்காரன் என்பது நான் பெருமைப்படுகிறேன். எப்படி சொல்றீங்க? என்ன காரணம்னா ஒரு காரணம் இருக்கும்ல. காரணம் இருக்கு. நான் மட்டும் பிச்சைக்காரனா இருந்தா தான் நான் கேவலப்படணும். எல்லாருமே தான். எல்லாருமே நீங்களும் தான். இப்படித்தான் ஒரு ஊர்ல சொல்லிவிட்டு நீ காலையில கோமாளி பிடிச்சி கோயில கட்டுறான்ட்டாங்க. எவ்வளவு ஏத்தமா இருந்தா நம்ம ஊர்ல வந்து நம்ம சொத்தை தின்னுபிட்டு நம்மளே பிச்சைக்காரன்டாமே. அவன் காசு வாங்குறது பாப்போம். வசதி வாய்ப்பா இருக்கவங்க நாடகம் வைக்கிறேன், நம்மள போய் பிச்சைக்காரன் சொன்னது தப்பா ரைட்டான்னு நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். முதல்ல நான் ஏன் எல்லாத்தையுமே பிச்சைக்காரன் இந்த உலகத்துக்கே படி இழக்கிறது யாரானா பரமசிவன், சிவன் இல்லையா? கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் படி இழப்பவன் பரமன். அப்படின்னா நம்ம எல்லாரும் சிவனுடைய பிள்ளைங்க. அதை ஒத்துக்கிறோமா இல்லையா? உண்மை. அப்ப நம்ம எல்லாரும் சிவன் பிள்ளைனா சிவனே பிச்சை எடுத்திருக்கான். திருவோட கையில இருந்து பகவதி பிச்சாந்தேவி அப்படின்னு பிச்சை எடுத்தான். அப்ப பிச்சை எடுத்தவனுடைய பிள்ளை யார்? நம்ம எல்லாம் பிச்சைக்கார பிள்ளை தானே. இதுல தப்பு இருக்கா? நான் சொன்னது உண்மைன்னு ஏத்துக்கிட்டா கை தட்டுங்க. இல்லப்பா நாங்கெல்லாம் கோடீஸ்வரனாக்கா கட்டவனா விட்டுங்க. ஒத்துக்கிட்டீங்க, பாராட்டுறேன். இப்ப நான் ஏன் நம்ம பிச்சைக்காரன் பெருமைப்படணும் சொன்னா, பிச்சை எடுப்பவன் ஒருத்தன் இருந்தால்தான் இன்னொருத்தையும் புண்ணியத்தை சேர்க்க முடியும். அப்பதான் அவன் தர்மம் பண்ணலாம். தர்மத்தை ஒருத்தன் வாங்கிக்கிட்டா தானே அந்த தர்மத்தை வாங்கும்போது புண்ணியம் சேர அவனுக்கு. கண்டிப்பா இப்பதான் உண்மை. இப்ப இந்த காலத்துல உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்த ஐயா பெருசு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த காலத்துல ராத்திரி 9:30 மணிக்கு மேல வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வருவான். அவன் பேரு ராப்பிச்சேன்னு பேரு. நம்ம சொல்ற பேரு ராப்பிச்சேன். ஆனா அவன் உண்மையான பேரு என்னடானா அன்னக்காவடி. அவன் எப்படி வருவான் தெரியுமா? இப்ப உள்ள பிச்சைக்கார மாதிரி அழுக்கு வெட்டி கட்டிலாம் வரமாட்டான். நல்லா குளிச்சு ஜம்முன்னு பட்டை அடிச்சு காவி உடை உடுத்தி தோல்ல ஒரு உலக்க வச்சிருப்பான். 2 பக்கம் 2 குண்டாச்செடி தொங்கும் தெராசு மாதிரி. சரி, நடுவுல ஒரு மணி இருக்கும். இந்த பிச்சைக்காரனை எத்தனை பேர் இந்த கூட்டத்துல பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப அவன் வந்து தெருவில் வந்து நின்று அந்த வீட்டு வாசல்ல நின்று பிச்சை கொடுக்கணும்னு கேட்க மாட்டான். இந்த மணி ஒரு அடி அடிப்பான். டைன்னு அடிச்சுட்டு தர்மம் தாயே அப்படிமா. தர்மம் தாயின்னு சத்தம் கேட்டோன்னு இந்த ஆத்தா என்ன செய்வான்னா, அதுக்குள்ள மாமனா மாமியா புள்ள குட்டி பேரம் பேத்திக்கலாம் சோத்தை போட்டு மிச்சம் இருக்கிறது பூரா வாரி வலிச்சு கொண்டாந்து அவன் பாத்திரத்தில் போடுவான். ஓஹோ, இது மாதிரி 10 வீட்டுல அவன் வாங்கிட்டு போய் அவன் பொண்டாட்டி உள்ளையோட பசி ஆறுனான். அப்ப தர்மம் நிலைச்சது. தர்மம் தாயின்னு அவன் கூப்பிட்ட தர்மம் நிலைச்சது. இன்னைக்கு அந்த பிச்சைக்காரன் எங்கேயா வர்றானா? வரமாட்டேன். எப்படி வருவேன்? என்ன காரணம்? நீங்க என்னைக்கு வீட்டுக்கு பிரிட்ஜ் வாங்கி வச்சீங்களோ பிச்சைக்காரன் மாறதில்லை. ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சதுக்கு பிச்சைக்காரன் வராம இருக்கிறதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? இவங்க தான் முட்டு சட்னி மிஞ்சினா கூட அதை கிண்ணத்துல வலிச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாளைக்கு நக்கி திங்கிறாங்களே. அவன் எப்படி வருவான்? அவன் பார்த்தேன் நீங்க நம்மளை காட்டிலும் பெரிய பிச்சைக்காரங்க ஆகிட்டாங்க. இனிமேல் நமக்கு பிச்சை அவங்க போட மாட்டாங்க, நம்ம வேலைக்கு போறது உத்தமம் அப்படின்னு நினைச்சு அவன் கிளம்பிட்டான். என்ன காரணம்னா தர்மம் செய்து பழக வேண்டும். நம்ம மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. என்ன? ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அவன் 50 ரூபான்னு சொன்னான்னா 10 ரூபாய் குறைச்சு 40 ரூபா அப்படின்னு கேட்டாதான் இவனுக்கு நிம்மதி. வாங்கினா தான் 10 ரூபாய் குறைச்சு வாங்கல என்னத்தையோ இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடும். அவன் கேட்ட காசு கொடுத்து விட்டோமே அக்குறமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பழக்கம் எனக்கே இருந்துச்சு. என்ன நாடகம் முடிச்சோடனே சங்கத்துல இருந்து போகும்போது நம்ம பெரியார் சில வழியா தான் போவேன் வீட்டுக்கு. சரி,
அந்த பெரியார் சிலைக்கிட்ட ஒருத்தன் ஆப்பிள் வண்டி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தேன். சரி. அது மைக்கு போட்டு மாவாப்பிள் 100 ரூபா, மாவாப்பிள் 100 ரூபா, மாவாப்பிள் 100 ரூபான்னா நான் பார்த்தேன். டக்குன்னு ரைட்டரா என்ன அன்பளிப்பு வாங்காத காசு 100 ரூபா இருந்துச்சு. சம்பள காசு தொட வேண்டாம். ஒரு கல்ல 2 வாங்க. எப்படி ஆப்பிள் மாவு ரெண்டுமே 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். ஓஹோ. ஆப்பிள் பிள்ளைகளை கொடுத்துடலாம், பிள்ளைகளுக்கு மாவை கொண்டாடிட்டு கொடுத்தோம்னா இட்லி தோசை ஊற்றிக்கிடுவா, நமக்கு டிஃபன் ஆகிக்கிறேன் அப்படின்னு விறுவிறுன்னு போனேன். தம்பி ஆப்பிள் நல்லா இருக்கு, மாவு பாக்கெட் எங்க அப்படின்னு. மாவு பாக்கெட்டா எதுக்கு? நீ தானே மாவு ஆப்பிள் 100 ரூபான்னு போயா லூசு. நல்லா ஆப்பிள் தான் மாவு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா. அப்படியா முதலே சொல்லப்படாதாப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி ஒரு பிச்சைக்காரன் என் காலை சுரண்டுறேன். ஓ சார் சார் ப்ளீஸ் சார் தர்மம் சார் அப்படின்னா. ஓ கொஞ்சம் பொருளா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், வாங்கிட்ட அப்புறம் 1 ரூபா 2 ரூபா போடுறேன் பொருள் அதானே அப்படின்னு. தம்பி எவ்வளவு பானே? 100 ரூபா கிலோன்னா. என்னடா இதை போய் 100 ரூபா சொல்றேன், 80 ரூபான்னு கொடுக்கப்படாதா? நம்ம தான் குறைச்சு கேட்கணுமே. 80 ரூபான்னு கொடுக்கப்படாதானே? அசலே 80 ரூபா. வண்டி வாடகை மாநகராட்சிக்கு பணம் கட்டினேன் 100 ரூபா தான் அப்படின்ட்டான். என்ன தம்பி இவன் பின்னாடி சொல்றேன். சார் 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 ப்ளீஸ் சார் தர்மம் சார் 1 ரூபா தாலி டென்ஷன் ஆயிடுச்சு. நம்மளால ஒரு வேலை பார்ப்போம் பார்த்துருக்கியா? விலையை குறைச்சு கேட்டுட்டு கொடுக்கலன்னு வையன், கொடுத்தா கூட கொடுக்காடி போ அப்படின்னு போற மாதிரி ஆக்ஷன் கொடுப்பேன். போக மாட்டேன், அங்கனே நடப்பேன். எப்படி போ கொடுக்காடி? அப்பதான் கடைக்காரன் திரும்ப கூப்பிடுவானா. என்ன டெக்னிக்கு? நானும் அதே மாதிரி தான் செஞ்சேன். அவனும் கூப்பிட்டுட்டான். ஆயா வியாபாரம் எனக்கு நான் பார்க்கவே 10 பேருக்கு வியாபாரம் பண்ணிட்டான். அடிச்சு விடுறான் பாரு அவன். வியாபாரம் 80 ரூபான்னு வாங்கிட்டு போ அப்படின்னா. சர்றா அப்படின்னு இவன் சொல்றேன். சார் ப்ளீஸ் சார் பிச்சா சார் டைல் செருப்பு அடிப்பவனே ஆப்பிள் வாங்க முடியாதாடா? சரி சரி வாங்கிட்டு போடுங்க நின்றுக்கிட்டேன். 1 கிலோ ஆப்பிளை கேரி பையில கொடுத்தேன். நல்லா கவனமாக 100 ரூபாய் அவன்கிட்ட கொடுக்குறேன். 20 ரூபா மிச்சம் என் கையில கொடுக்குறேன். அது சரி. இந்த 20 ரூபாய் மிச்சம் என் கையில வாங்கினேன்ல, இந்த பிச்சைக்காரன் அவ்வளவு நேரம் தர்மம் தர்மம்னு கேட்டவன் டைலாக் மாத்திட்டான். என்னன்னு? சார் பசியா இருக்கு சார் 4 இட்லி வாங்கி கொடு சார்ண்ணே. அவன் கணக்கு என்னன்னா அந்த 20 ரூபாய் கணக்கு பண்ணிட்டான். அவனா போட்டா 1 ரூபா தான் போடுவான். பசிக்குதுன்னு கேட்டோம்னா 4 இட்லி வாங்கி கொடுக்க 20 ரூபா வந்துடும்ல. சரி நானும் பார்த்தேன். பசின்னு கேட்டேன். கர்மத்தை அவன் போய் என்ன செய்யுது அப்படின்னு தட்டில் 20 இட்லி வாங்கி போட்டு 20 ரூபா இட்லி போய் நான் கடைக்கு வாங்கி தரும்ல. 20 ரூபா இருந்தா நீயே வாங்கிக்கன்னு போட்டு இந்த 20 ரூபாய் அவன் தட்டில் போட்டு ஆப்பிள் வண்டிக்காரன் நீ பார்த்து நக்கலா சிரிச்சான். என்ன என்னடா உங்கள்கிட்ட 20 ரூபாய் குறைச்சி அவன்கிட்ட போட்டேன்னா உங்கள்கிட்ட பண்ணது வியாபாரம், அவன்கிட்ட பண்ணது தர்மம். அது இது ஒன்னாகாதுன்னு அப்பதான் ஓவரா நக்கல் பண்ண. போங்க தர்மம் பிரபு போங்க போங்க போங்க. என்னடா கேள்வி என்னடா உன்ன அப்பதான் அவன் மேட்ரை சொன்னேன். என்னன்னு? நீ பிச்சை ஓட்டிய பிச்சைக்காரன், அவன்கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டான் இந்த ஆப்பிள் வண்டியே நான் போட்டிருக்கேன். அப்பத்தான் தெரிஞ்சது அவன் 3 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இப்ப நான் செஞ்சது தர்மமா இல்லையா? இது கர்மம். தர்மம் என்பது எதுனா என்ன? பாத்திரம் மருந்து பிச்சை இட வேண்டும், கோத்திரம் மருந்து பின் கொடுக்க வேண்டும். அப்படின்னா பாத்திரம் மருந்து பிச்சை எடுக்கிறதுனா எது? தங்க பாத்திரமா பார்த்து போடணுங்கிறியா? தங்க பாத்திரம் வச்சிருக்கேன் என்ன மயிர்கடா பிச்சை எடுக்கிறேன். சரி சில்வர் பாத்திரம் அந்த பாத்திரம் அல்ல. பாத்திரம் என்பது நம் கதாபாத்திரம். உண்மையிலேயே அவன் உழைக்க முடியாதவனா, வாழ வழி இல்லாதவனா, அவனுக்கு தர்மம் பண்ண அது தர்மம். அதை விட்டு ஒயின் ஷாப் வாசல் தலைக்கு 10 ரூபா வாங்கிட்டு போய் கட்டிட்டு போறானே அவனுக்கு தர்மம் பண்ணா அது தர்மமா? அது கர்மம். இப்போ அவன் செய்த பாவம். இப்போ சட்டமே வந்துருச்சு. நம்மையும் காசை கொடுக்க கூடாது, சரக்கு வாங்கி கொடுத்தோம்னா எந்த பொருளா இருந்தாலும் பொருள் வாங்கி கொடுங்க. பிஸ்கட்டோ சாப்பாடோ என்ன வேணுமோ நீ ஒரு வாங்க மாட்டேங்கிறாங்க. சட்டம் நான் பிச்சை கேட்கிறேன் இந்த நாள் ரொட்டி பாக்கெட் கொடுக்குறேன். அது மாதிரி இருந்தா 10 ரொட்டி இருக்குங்க. உள்ள மும்பையில் காசை கொடுங்க. சட்டம் வந்துருச்சுப்பா போடக்கூடாது. எதுக்கு தாண்டா சட்டம் வருது? சட்டத்தை யாரு ஃபாலோ பண்றீங்க? ஆக தர்மத்தை அறிந்து தர்மத்தோடு செயல்படுங்கள் நண்பர்களே என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை அடுத்த காட்சியை சந்திக்க வரை பிரியா விடைபெறுகிறேன். நன்றி நன்றிகள். வணக்கம் 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 வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்களை மட்டும் இருக்கிறதுல பண்ணி வரணும். இன்னொன்னு மறந்துட்டேன், வீடியோ யூடியூப் இல்லையா? இந்த நாடகத்தை மிக தெளிவாக 2 இங்கே 2 இருக்கா 2 இருக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் நமது திருவேலங்குடி தூங்கல செல்லு நோண்டிட்டு இருக்காங்க. கீழே குடிஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்படி தெரியும். திருவேலங்குடி தங்கராஜ் அவர்கள் யூடியூப் சேனல் மற்றும் இருக்கணும்.